ஸோ அவ்வளோங்கப்பா, எவ்வளோ பெருசு இது. ஐயோ, 6 கிலோ, 6.5 கிலோ வாங்குது. $95. ஹோல் டர்க்கி. கொக்கரக்கோவில் இது டர்க்கி. ஐஸ் கொட்டு உள்ள இருந்து ஐஸ் கொட்டிடுச்சு. பிளட் ரத்தம். பிளட் ரத்தம்? அது என்ன பிளட் ரத்தம்? அதாவது பிளட் வந்து கட்டி போய் அப்படியே ஐஸ் கட்டியா. ஓகே, இந்த ஊரில் வாங்குறது ஈரல் கூட பேக் பண்ணி கொடுத்துருக்காங்களே, எல்லாம் கவரில் வச்சு. ஒரு குட்டி குட்டி கவரில் வந்துட்டு அதோட லிவர் ஹார்ட்டும் வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கழுத்து வெட்டி வந்து உள்ளே வயிற்றுக்குள்ளேயே போட்டு பேக் பண்ணிட்டாங்க. அதான் இப்போ ஒரு ஃபுல் டர்க்கி அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. 6.5 கிலோவில். ஆமாம், அது ஸ்கின்னை வச்சு மேலே இந்த இடத்த இப்படியே ரேப் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆர்கானிக். இப்போ இதை வெட்டணும், நம்ம வெட்டி குழம்புல கொதிக்க வைக்கணும். இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டர்க்கி, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் டர்க்கி. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 6 kg டர்க்கி வாங்கி அதை வந்துட்டு சாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஃபுல் டர்க்கி தான் செய்வாங்க. ஆனால் நம்மளால் ஃபுல்லாக செஞ்சு அப்படியே ஒரே நாளில் காலி பண்ண முடியாது. அது கிறிஸ்மஸ் டின்னர், கிறிஸ்மஸ் ஈவ்லாம் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓகே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகாக க்யூபாக வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் பகோடாக்கு கொஞ்சம் குழம்புக்குன்ட்டுன்னு ஒரு 4-5 நாள் வச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு. இது ஃப்ரோசன் டர்க்கியை வாங்கி இப்போ நம்ம வந்துட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணி மீட் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டர்க்கி பகோடா எப்படி வரும்ன்றது தெரில எனக்கும், நம்மளும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த நைஃப் போய் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் வெட்டுறதுக்குன்ட்டுன்னு. அப்படி வெட்டினேன்னா அப்படி வாங்கினதில் தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். போர்ஷன் நல்லா வருது. 6 kgன்றதுனால மீட்டும் நல்லா ஃப்ளஷியாக இருக்குது. இது ஆர்கானிக் ஃபார்ம் டர்க்கி. ஆக்சுவலாக ஆல்பர்ட்டாவிலேருந்து இங்கே வர்றது, நம்ம இருக்கிற ப்ராவின்ஸில் வர்றது. ஸோ எவ்ரி டைம் கிடைக்காது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சமைச்சி. அதுலேயே வந்து தனித்தனியாக லிவர்லாம் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. லிவரு கிட்னி எல்லாமே தனியாக அதில் பேக் பண்ணி வச்சுட்டாங்க கவரில். அதையும் எடுத்து வச்சுட்டோம். ஸோ லிவர் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தனியாக இப்போ சிக்கன் லிவரே வாங்கிட்டு வந்திருக்கேன் வேறு கடையிலேருந்து, சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இங்கே எல்லாமே ஃப்ரோசன்னு இந்த கோல்ட் ஸ்டோரேஜுன்றதுனால ஃப்ரெஷ் மீட்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ இப்படி தான் வாங்க முடியும். ஆனால் என்னென்னா ஹைஜீனாக இருக்கும். நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம ரத்தம் சொட்ட வாங்குறது வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடி வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே புதுசாக கோழி எடுத்து ரத்தம் சொட்ட வெட்டி கொடுங்கப்பா அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஒரு ஃப்ரெஷ் மீட்டாக நமக்கு சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது ஹைஜீனு அது இதுன்னு சொல்லிடுவாங்க. எப்படி இருந்தாலும் FDA அப்ரூவல் வராது அது இதுன்னு எதோ சொல்லிடுவாங்க. அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரோசனை வாங்கி தான் சமைச்சிக்கணும். இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, தோலோடு வேணுன்றதுக்காக தோலோடு கட் பண்ணிகிட்ருக்கேன் பீசஸை. ஸோ கட் பண்ணுற வேலை உங்களோட வேலை, குக் பண்ணுறது என்னோடய வேலை, சாப்பிட்றது நம்ம எல்லாருடைய வேலை. ஆமாம், சிக்கன் மாதிரி தான் இருக்குது இல்லை? ஆமாம், மீட் அப்படி தான் இருக்குது. டர்க்கின்றது கோழியோட ஒரு வேரியண்ட்டில். இது குக்கரில் விசில் விடணுமான்னு பார்க்கணும், இல்லை அப்படியே பண்ண முடியுமான்னு. அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி மீட்டுன்றதுனால சம்டைம்ஸ் வயசானதாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும். வயசு போட்டிருக்காங்களா இதில்? வயசுக்கு கொஞ்சான்னு போட்டிருக்காங்க. 6 கிலோ, 6.5 கிலோ. வயசு எங்கேயோ பார்க்குறேன் நீங்கள்? அவ்வளோதான், ஏஜ் வச்சு தானே வயசு. 6 கிலோனா இப்போ என்ன இருக்கும்? ஏஜ் வச்சு தான் வயசு. 2 வயசு இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? 4 வயசு இருக்கும். குளிரில் மண்டை குழம்போன்னு இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். ஆமாம், இது பாருங்க, குளிரில் எப்படி மண்டை குழம்புனா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, ஓப்பன் பண்ணி இல்லை இப்போதான் வெளிச்சமாக இருக்குது, பார்க்க முடியும். கதவெல்லாம் திறக்க முடியும். கர்டன் மட்டும் எடுத்துட்டேன். வெளியே வந்து ஃபுல்லாக ஸ்னோ. பரவாயில்ல, இன்னைக்கு வெளிச்சம், இன்னைக்கு சன் வந்திருக்கு.
அம்மா இன்னைக்கு கிளியர் ஸ்கை தான் போட்டிருந்தது. அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஊரில் வெதர் ரிப்போர்ட் பார்க்கணுன்னு இங்கே வெதர் ரிப்போர்ட் பார்க்காம வெளியே போகக்கூடாது. ஆமாம், அதே போல் நான் டெம்பரேச்சர்ஸ் காட்டுறேன். டெம்பரேச்சர் ஆமாம் இப்போ 15. ஆனால் நான் வந்து எப்போயும் வீட்டை வந்து 20 above தான் வைப்பேன். யூஸ்வலாக நைட்டில் என்ன பண்ணுவேன்னா 30 வரைக்கும் கூட இப்படி பண்ணி விட்டுருவேன். எல்லோரும் வேர்க்குது அப்படின்னதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாத வந்து அப்படியே 20க்கு நகர்த்திடுவேன். எனக்கு 30 தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல கதப்பாக. ஸோ சம்டைம்ஸ் வேகுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். இவன் தான் இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே. ஸோ அகெயின் இப்போது 3 நாள் லீவு கிறிஸ்மஸ்க்கு, அதனால் ஒரே பார்ட்டி மூட் தான். ஓகே, குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம்.